இஸ்லாமியர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார். இஸ்லாமிய சகோதரர்களுக்கு என்றும் அரணாக திமுகவும் திமுக அரசும் திகழ்வதாக அவர் தெரிவித்திருக்கிறார். இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்களை மத்திய அரசு கொண்டு வரும்போது திமுக போராடியது எனவும் தமிழ்நாடு நல்லிணக்கத்தின் பூங்காவாக திகழ்கிறது எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டிருக்கிறார். அனைத்து நிலைகளிலும் சிறுபான்மை சகோதரர்களுக்கான சமூக நீதியை திமுக நிலைநாட்டி இருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இஸ்லாமிய சகோதரர்களின் அரண் திமுக என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். பாரிகார்த்திக், வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது ரமலான் வாழ்த்து செய்தி கூறியிருக்கிறார். நோன்பை முடித்து புத்தாடை அணிந்து அன்பை அனைவரோடும் பகிர்ந்து கொள்ளும் இஸ்லாமிய உடன்பிறப்புகள் அனைவருக்கும் உங்களின் ஒருவனாக இனிய ரமலான் வாழ்த்துக்கள் எனவும் தெரிவித்திருக்கிறார். வரலாற்றில் நாம் கண்ட பெரும் புரட்சியாளர்கள் ஒருவரும் சமத்துவத்தின் திருவிளக்குமான நபிகள் நாயகத்தினுடைய நெறியில் வாழ்ந்து வரும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு என்றும் அரணாக நமது திராவிட மாடல் அரசு இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் கல்வி, வேலைவாய்ப்புகள், பொருளாதாரம், அரசியல் பிரதிநிதித்துவம், மத சுதந்திரம் என அனைத்து நிலைகளிலும் சிறுபான்மை சகோதரர்களுடையான அந்த சமூக நீதியை நிலைநாட்டி இருக்கிறது திமுக அரசு எனும் பெருமையோடு தெரிவித்திருக்கும் முதலமைச்சர் அவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான சட்டங்கள் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்த போதெல்லாம் மக்கள் மன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் அவற்றை எதிர்த்து கடுமையாக போராடி வருவதுடன் சட்டமன்ற தீர்மானங்கள் வாயிலாகவும் நமது நிலைப்பாட்டை உறுதியாக வெளிப்படுத்தி வருகிறோம் எனவும் தெரிவித்திருக்கிறார். மதச்சார்பின்மை கொள்கையில் சமசரற்று நாம் செயல்படுவதால் தான் அனைத்து தரப்பு மக்களும் நம்மை தொடர்ந்து ஆதரித்து வருகிறார்கள் எனவும் தெரிவித்திருக்கிறார். இந்தியாவில் பிற மாநிலங்களில் எல்லாம் வெறுப்பு விதைகள் தூவப்பட்டு நாள்தோறும் வன்முறைகள் நிகழ்த்தப்பட்டு வரும் நிலையில் தமிழ்நாடு நல்லிணக்கத்தின் பூங்காவாக திகழ்கிறது எனவும் தெரிவித்திருக்கிறார். எல்லோருக்கும் எல்லாம் என்ற வழியில் நடைபோடும் நமது அரசு அனைவருடைய பாதுகாப்பையும் உரிமைகளையும் உறுதி செய்திருக்கவும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கடந்த 5 ஆண்டுகால திராவிட மாடல் ஆட்சியில் பல சிறப்பு அறிவிப்புகளையும் சென்னையில் தொன்மையான பள்ளிவாசல்கள், தர்காக்கள் புனரமைப்பு, அதே போல இஸ்லாமிய மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையில் உள்ளிட்ட திட்டங்கள் நிறைவேற்றி வந்திருக்கிறோம் எனவும் இப்படி என்றும் உங்களில் இருந்து பிரிக்க முடியாத சொந்தமாக உறவாடும் அன்போடு ஈகை பண்டிகை பண்போடும் ரமலான் பண்டிகையை கொண்டாடும் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.